ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு 10th ஜியாகிரஃபி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா 2022 குரூப் 4ல் ஒரு 8 கேள்வி கேட்டாங்க. அந்த 8 கேள்வியுமே வந்து 10th ஜியாகிரஃபிலேருந்து தான் கேட்டாங்க. அதே மாதிரி 2024 நடந்த குரூப் 4 தேர்வில் 5 கேள்வி கேட்டாங்க. அந்த 5 கேள்வியுமே வந்து 10th ஜியாகிரஃபிலேருந்து தான் கேட்டாங்க. அப்போ நம்ம 10th ஜியாகிரஃபி லைன் பை லைன் படிக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமாக பார்க்கும்போது நம்ம 10th ஜியாகிரஃபியில் ஒரு 7 லெசன் வருது. அந்த 7 லெசனுமே நம்ம கன்ஃபார்மாக வந்து தரவா லைன் பை லைன் படித்து வச்சுக்கணும். அதில் பார்க்கும்போது அதில் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2019-20 எடிஷன் வச்சுருக்கிறோம் புக் வச்சுருக்கிறவங்கன்னா இப்போ 2023 கொஞ்சம் கரெக்ஷன் அண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 5th லெசன் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். அந்த லெசனில் பேஜ் நம்பர் 200 அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அதாவது 2019 எடிஷனில் எப்படி இருக்குன்னா, இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH7 ஆகும். இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை 2369 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டதாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே இப்போ அப்டேட் ஆன புக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதாவது 2023 எடிஷன் இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44 ஆகும். இது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை 4076 கிலோமீட்டர் நிலத்தை கொண்டதாகும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அதே லெசனில் 5th லெசனில் பேஜ் நம்பர் 205ல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 2 அப்படிங்கிற டாபிக் கீழே 2020 எடிஷனில் பார்க்கும்போது இது பிரம்மபுத்திரா ஆற்றில் துபரி மற்றும் காடியாவிற்கு இடையே சுமார் 891 கிலோமீட்டர் நிலத்தை கொண்டுள்ளது அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அப்டேட் பண்ண புக்கில் பார்க்கும்போது இது பிரம்மபுத்திரா ஆற்றில் துபரி மற்றும் சைதியாவிற்கு இடையே சுமார் 891 கிலோமீட்டர் நிலத்தை கொண்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லோரும் மாற்றிக்கோங்க. அடுத்து பார்க்கும்போது அதே லெசன் தான் பேஜ் நம்பர் 203 2020 எடிஷனில் இந்திய மெட்ரோ ரயில் போக்குவரத்து அப்படிங்கிற டாபிக் கீழே செப்டம்பர் 2018 படி இந்தியாவில் 507 கிலோமீட்டர் நீள மெட்ரோ இருப்பு பாதைகள் 381 ரயில் நிலையங்களுடன் இயங்கி வருகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து 2023 எடிஷனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. MRTS நவம்பர் 2022 படி இந்தியாவில் 810 கிலோமீட்டர் நீள மெட்ரோ இருப்பு பாதைகள் 381 ரயில் நிலையங்களுடன் இயங்கி வருகிறது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதே சாப்டர் தான் 5th லெசனில் தகவல் தொடர்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் பேஜ் நம்பர் பார்க்கும்போது 206 அதில் வந்து தனி மனித தகவல் தொடர்பு அப்படிங்கிறதுல அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 1857ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு 2019-20 எடிஷனில் வந்து இருக்குது. அதை நம்ம 2023 அப்டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 1837ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2020 எடிஷனில் நான் தமிழ் மீடியம் புக் வச்சுருக்கேன். அதில் வந்து 1857 தான் இருக்குது. அதே நான் வந்து 2020 எடிஷன் இங்கிலீஷ் மீடியம் புக் பார்க்கும்போது 1837 இருந்தது. அப்போ நான் படிக்கும்போதே நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணும்போது இருந்தது 1837 அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது அடுத்த லெசன் 6th லெசனில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அந்த லெசனில் அமைவிடம் மற்றும் பரப்பளவு அதாவது பேஜ் நம்பர் 213 அது அமைவிடம் மற்றும் பரப்பளவு அப்படிங்கிறதுக்குள்ள எல்லைகளும் அதன் அண்டை மாநிலங்களும் அப்படிங்கிறது இருக்கும். 2019-20 எடிஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர் நீளமுடன் இந்தியாவில் 3வது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த அப்டேட்டில் உள்ள புக்கில் எப்படி இருக்குன்னா குஜராத் மற்றும் ஆந்திர பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 906.9 கிலோமீட்டர் நீளமுடன் இந்தியாவின் 3வது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் SCRT புக்கில் இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து படிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம வந்து படிக்கும்போது கரண்ட் அப்டேட்டில் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு படிங்க. ஏன்னா ஓல்டு டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம படிக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.